we need a huge amount of gasங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேக்ட்ரி வந்து பர் டேக்கு ஒரு 7 to 8 lakhs rupeesக்கு உண்டான கேஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோர்பி வந்து ஒரு பெரிய ஹப், மேனுஃபேக்சரிங் ஹப். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு thousands ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் வந்து அங்கே மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கடந்த மந்த் அந்த வார்னால் வந்துங்க 3rd of Marchலேருந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்லோவாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12th of March வந்து 80 to 90% ஆஃப் த யூனிட் வந்து ஷட் டவுன் எடுத்துட்டாங்க. ஸோ அதோட ரீசன் என்னென்னா, கவர்மெண்ட் வந்துங்க ப்ரையாரிட்டி வந்து டு டொமஸ்டிக் கேஸ் சப்ளை கொடுத்துருக்காங்க, கமர்ஷியலுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, எல்லா ஃபேக்ட்ரி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹிட் ஆகிருக்குங்க அக்ராஸ் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேங்க. ஸோ டைலோட ஷார்ட்டேஜ் வந்து நிறையா வந்திருக்குங்க. ஸோ இதோட இம்பேக்ட் என்ன வந்திருக்குன்னா, இங்கே வந்து நமக்கு டைல் வந்து ரீட்டைலில் வந்து ரொம்ப ஷார்ட் சப்ளை போயிட்டுருக்குங்க. அண்ட் இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னா, இனி ஒரு 30 daysக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு குஜராத்தில் வந்து சோர்சஸ் சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 25th of April கூட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த ரெகுலர் சப்ளை வந்து ரெடி ஆகி வரக்கு வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 2 monthsக்கு மேலே ஆயிரும். ஸோ பை ஜூன் வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து ப்ராப்பரான ஷெடியூலாக வந்து மெட்டல் கிடைக்கும். அது வரைக்கும் வந்து மெட்டல் வந்து எல்லா இடத்துல வந்து ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்குங்க. எல்லா இடத்துல ஷார்ட் சப்ளை இருக்குங்க. அதோடது ரெமெடி என்னென்னா, கவர்மெண்ட் வந்து இன்கேஸ் வார் நிற்குதுன்னா இமீடியட்டாக வந்து கேஸ் சப்ளை கொடுத்தாங்கன்னா ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் ஆகும், சப்ளை வந்து ரெஸ்யூம் ஆகும். ஸோ அதான் நாங்கள் விஷ் பண்ணுறோம் எல்லாமே. இப்போ ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூனிட்டில் வந்து மினிமம் வந்து ஒரு 600 people வந்து ஒர்க் பண்ணுறாங்க. லேபர்லேருந்து எல்லாமே சேர்ந்து ஒரு 600 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 1000 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ பீப்புள் ஃப்ரம் ஜார்க்கண்ட், யூபி, பீகார் எல்லாமே வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இப்போது ஒர்க் இல்லாதனால வந்து அவங்க எல்லாமே வந்து ஒர்க் இல்லாமல் வந்து சும்மா இருக்காங்க எல்லாமே. இல்லை, கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டாக் இருக்குங்க. ஸோ இது வந்து யாருமே இந்த இஷ்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ணல, இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டுங்க. ஸோ இருக்கிற ஸ்டாக் வந்து நம்ம வந்து லிக்விடேட் பண்ண வேண்டியதுதான். பேலன்ஸ் வந்து இனி ஒரு ஃபர்தராக வந்து ஒரு 2 to 3 months வந்து இன்னி கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும். சப்ளை இருக்காதுங்க, ப்ராடக்டோட ஷார்ட்டேஜ் வருங்க. டிமாண்ட் வந்து இருக்குங்க, பட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிருங்க. காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் வந்து எல்லா டீலர்ஸ், எல்லா ரீட்டைலர்ஸ் வந்து பழைய ரேட்டில் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இம்பாக்ட் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதோட ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகும்.